பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் அடிப்படையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. இன்றைக்கு அநேகருக்கு கவலை என்ன தெரியுமா? உங்கள் வேதத்தை அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு எல்லாரும் திருப்பி பாருங்கள். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலை படுவதினா எமத்தல் வளத்திலே, சொல்லுங்க, கவலை படுவதினா எமத்தல் வளத்திலே ஒரு முழ கூட்ட முடியும். கவலை படுவதினா எமத்தல் வளத்திலே ஒரு முழ கூட்ட முடியும். கவலை படுவதினா எமத்தல் வளத்திலே ஒரு முழ கூட்ட முடியும். கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலைகள் வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நோற்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை நூற்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உள்வோ, உடல் ஓட எதை உடுப்போ, எல்லே கவலைப்படல் வேண்டாம். உயிர் வாழ எதை உள்வோ, உடல் ஓட எதை உடுப்போ, என்று கவலைப்படல் வேண்டாம். உயிரை விட உயிரும்
உணவை விட உணலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உணலும் உயிரை விட உணலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவை காதுகள் அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. வானத்து பறவை பாதுகள் அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். நல்ல கவனிங்க. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்லி வச்சான். 34:10 வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்புறம் ஏன் இன்னைக்கு கவலை? மனித வாழ்க்கையில கவலை என்ன தெரியுமா? என்னை யாரும் விசாரிக்கலையே, என்னை யாரும் கேட்கலையே. எனக்கு அன்பானவர்களே, ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிறவர். பேதுருக்கு எழுதும்போது எழுதுறார்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர். 4:7. ஆமா, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 1 பேதுரு 4:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் 5 வாசி 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் 1 பேதுரு 5:7. விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமா, கர்த்தர் மேல வச்சிருங்க. ஏன்னா கவலைப்பட்டதுனால நீங்க என்ன கொண்டு போறீங்க? நோய் தான் மிஞ்சிச்சு. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு போன மாதம் பிரதர் நான் 80 கிலோ வந்து இந்த மாதம் 82 கிலோ இருக்கேன் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அன்பானே, கவலைப்படாதிருங்கள். ஏன்னா கவலைப்படறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் கவலைப்பட்டு ஒன்றையும் மாற்றவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஏன்னா கடந்ததை சிலர் பார்த்தீங்கன்னா கடந்ததே நினச்சி புலம்பிட்டு இருப்பான். ஆண்டவர் அதுதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார்,
கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு யோபு கூட தான் அப்படி புலம்பினார். பெரிய உத்தமன் என்ன புலம்பினார்? யோபு 29:1 வாசிக்கிறோம். யோபு தன் பிரசங்க வாக்கியத்திலே புலம்பினார். எப்படி புலம்பினார்? சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகளும் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நெய்யினால் கழுவினாராம். கண்மலைகளில் இருந்து எனக்காக ஒரு எண்ணெய் நதி புறப்பட்டு வந்தது சொல்லிட்டு நிப்பாட்டல. அப்போது இருந்த செல்வ நாட்கள் சீர் இப்போது இருந்தால் நலமாய் இருக்கும். இழந்து போனதை தேடி கொடுக்கறது தானங்க இயேசு வந்தார். நீங்களும் நானும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒன்றுமில்ல, உங்களை சொல்லக்கூடாது. நான் இப்போ கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தாப்புல திருப்பி வந்துட போதா? அவர் பார்த்து அனுகிரகம் செஞ்சால் தான், வேறு எந்த டாக்டராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது இர்ரிப்பேரபிள். இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். சீர்படுத்த முடியாது. அதுக்காக உட்காந்துட்டு அதே நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தா கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மரத்தை வச்சவன் தண்ணீர். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா இவைகளெல்லாம் தேவை என்று அவருக்கு தெரியுமே. நமக்கு என்ன தேவை? நம்முடைய கவலை என்ன? மத்தேயு 6:31 பாருங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஆகையால் என்னத்தை உண்போம்? நீதான் என்னத்தை திங்கிறது. முதல்ல மனுஷனுக்கு திங்கிறது தான். ஏன்னா அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கார், சாப்பிடுப்பா. கடையில் வாங்கினா கூட எதையும் விசாரிக்காமல் நல்லா உட்காந்து சாப்பிடுனார். ஆனால் அதே சமயத்தில் சாப்பிட்டா வேலை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. எனக்கு கண்மாலை இவெல்லாம் தேவைன்னு அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். அவர் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் உணவளிக்கிறாரே. அப்போ நமக்கு தராமல் வந்திருக்காரா? ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு கவலை என்ன தெரியுமா? எதை உண்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம். ஆமாம், குடிக்கிறத பற்றி நிறைய பேர் கவலை. எப்படியாவது எவன் பையில இருந்தால் எடுத்தா குடிச்சிடணும். எனக்கு அன்பானுடைய அந்த கவலையை நான் சொல்லலை. இன்னைக்கு அநேகர் மனுஷனுக்கு என்ன சாப்பிட போகிறோம், எப்படி வாழ போகிறோம் கவலைங்க. உன்னை வாழ வைக்கிற தேவன். ஏன்னா வாழ வைக்கிற தெய்வம் வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. ஒரு மனமாய் ஐயா, ஒரு மனமாய் நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஐயா, ஆனந்தம், எனக்கு ஆனந்தம், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில்.
தேவாதி தேவன் தினந்தோறும் ஐயா தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஐயா ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஐயா இயேசுவின் சன்னிதானத்தில். ஆகா இயேசுவின் சன்னிதானத்தில். கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா என்ன ஆகும்? நான் 2 வயசுல கண்ணு போச்சு. ஐயோ போயிடுச்சு ஐயோ போயிடுச்சுன்னா வந்துட போதா? கடந்ததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு நடக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. இதுவரை செய்து உதவி வந்தவர் ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கவலை கவலை மனுஷனுக்கு. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆதாம உடுத்து வைத்தார், நம்மளை விட்டுருவாரா? ஆதாம் நிர்வாணியை போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் அப்படி நிர்வாணியாவை அனுப்புனாரு. ஒரு மிருகத்தை அடித்து அதை தோலை எடுத்து அவனுக்கு ஆடையை செஞ்சு நிர்வாணத்தை மறைத்தார். கைவிட்டு வர எதை உடுப்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம், எண்ணத்தை திம்போம். மனுஷ வாழ்க்கையில் இதுதான் பெரிய கவலை. ஆனால் இவைகளெல்லாம் வாசிங்க, யார் தேடுவா தெரியுமா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் யாரு? ஆண்டவர் அறியாதவன் தான் கவலைப்படணும். அறிஞ்சவனுக்கு நிச்சயமா தெரியும். என்ன செய்வாரு? போஷிப்பார், உடுத்து வைப்பார். அது மட்டும் இல்ல, என்ன தேவையோ, எப்ப தேவையோ, எந்த அளவு தேவையோ அவர் கரெக்டா போஷிக்கிறவர். ஏன்னா அதனால தான் ஒருத்தன் பாடினா, எல்லாம் செய் இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், எல்லாம் செய் இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து என்னை போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். எல்லாசை 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 இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து என்னை போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். இஸ்ரவேல் மக்களும் இதைத்தான் கவலைப்பட்டான். என்னாகமோ 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அது பரவாயில்ல. இஸ்ரவேல் புத்திரரும். இஸ்ரவேல் யாரு? அவருடைய ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். They are separated from that. மற்றவங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன்.
இஸ்ரவேல் மறுபடியும் அழுது, நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் அப்பா எதுக்கு கவலை, இறைச்சி கறி திங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே போடுற கறி கஞ்சியா ஊத்தப்பாங்க. எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார்? உடனே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. நாம் எகிப்திலே, எங்க எகிப்தில் அடிமைத்தனத்தை ஞாபகம் மறந்து வச்சு தின்னதான் ஞாபகம் இருக்கு. வாழ்க்கையில தின்னுதானங்க திங்கிறவங்க தொடையில கத்திய வைக்கணும். நான் சொல்லல, வேதமே சொல்லுது. நீ போஜன பிரியராய் இருந்தால் தொண்டையிலே கத்திய வைக்கணும். சாப்பிடக்கூடாது நான் சொல்ல, சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. தின்னு 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 என்ன செய்யணும்? அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு காசு சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? பாட்டியன் வீட்டு பழம்ப அன்னை அந்த பானை ஒரு புறம் போட்டையடா, பாட்டியன் வீட்டு பழம்ப அன்னை அந்த பானை ஒரு புறம் போட்டையடா, போட்டையொரு ஒளி சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து தின்றதடா, போட்டையொழியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து தின்றதடா, உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா, உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வழியில் வருவதற்கு மோட்டை மெத்த சிறிதாகி போச்சுதடா, காலையில் பானையை திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எரியினை கண்டதடா, அதை போயதை கம்மிய செல்லதடா. இதெல்லாம் கிராமத்தில் பாடுற பாட்டு. கள்ள வழியில் செல்வனை எமன் காலடி பட்டி தொடர்வானா, திருட்டு வழியில் போய் திங்கக்கூடாது. இவங்க சொல்றாங்க எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவன் யார்? எகிப்தில் கீரை தின்னோம், வெங்காயம் தின்னோம், வெள்ளைப்பூண்டு தின்னோம், வெள்ளரிக்காய் தின்னோம், கொமண்டிக்காய் தின்னோம். இங்கே மன்னாவை தவிர ஒன்றும் இல்லை. இதுதான் கவலை. ஆண்டவர் மன்னாவை கொடுத்துட்டாரே, அண்ணனுள்ள அப்பத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்காரு. ஆனால் இவங்க கவலை என்ன? எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அதை முடிச்சிருங்க. அந்த 32ஆம் வசனத்தையும் வாசிச்சிருங்க. மத்தேயு 6:32, 31 வாசிச்சுட்டு வரோம். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தெரியாதா? நமக்கு சாப்பாடு ஒன்றும் தெரியாதா? அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கோமா? நிச்சயமாக தருவார். நான் சொல்ல, இத்தனை வருஷம் 2 கண்ணீராக சபையை நடத்துகிறேன்னு ஒரு நாள் கூட சாப்பிடாம யாரையும் அனுப்பலை. எப்படி? எங்கே இருந்தாவது கர்த்தர் ஒரு வழியை அனுப்புவார். எந்த காக்காயாவது கொண்டு வந்து போஷிக்கும். கேரி பாத்தங்கரையிலேருந்து எலியாவை போஷித்த அதே வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கலையா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் தான் சொல்ல, இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கிட்ட 2 ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கட்டுற கூட காசு வராது. ஏன்னா பார்வையில்லாத மக்கள், எந்த வேலை இல்லாத மக்கள், சிலர் பார்த்தீங்கன்னா புருஷனே இல்லாத எத்தனையோ தாய்மார்கள் வயது முதிர்ந்து வர்றாங்க. நேற்று கூட ஒரு அம்மா மார்த்தானத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, 73 வயசு. அந்த அம்மா சொன்னது, இவங்கள வச்சு இனிமேல் பராமரிக்க முடியாது, இனிமேல் எங்களால் பராமரிக்க முடியாது, உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருங்க. நான் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க அந்த அம்மாவுக்கு விருப்பம் இருக்கான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த நரகத்தை விட்டு அந்த சொர்க்கத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிருங்கண்ணா. நான் கொஞ்சம் கண்ணீர் ஓடித்தேன். ஏன் தெரியுமா? நாங்களே ஒன்றுமில்ல உட்கார்ந்துருக்க இடத்துல சொர்க்கம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அம்மா இருக்கேன். ஏன் சொல்கிறேன்? வயதானவனை தள்ளி விட்டுறாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த கட்டிட்டு வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் அநேகரை எழுப்பணும். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஆலயத்தில் வர்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். ஒரு கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க உதவலாம். ஏன்னா சிலர்லாம் கேட்பாங்க, வேஷ்டி எடுத்து அனுப்புவாங்க. 2 கண்ணு தெரியாங்களும் வேஷ்டி கட்ட தெரியாதவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்டை எங்கள் இடத்துல வந்தால் 2 3 இருக்கா. இவங்கெல்லாம் டவுசர் தான் போட தெரியும்.
வயசு 35-40 இருக்கும், ட்ரௌசர் தான் போட தெரியும். இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இவளுக்கு உதவி செய்ய கர்த்தர் 7 பண்ணும். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்களுக்கு என்கிட்ட கேளுங்க, தனி வழி உண்டு. உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்குன்னு ஒரு. அது மட்டும் இல்லை, போஸ்ட் வழியாக தொடர்பு உள்ளவங்களுக்கும் நீங்கள் கமிஷன் வச்சு பணம் அனுப்பி இது வரைக்கும் சிரமப்பட்டது போதும். நேராக போங்க, ஒரு அக்கௌண்ட் ஃபார்ம் கொடுங்க, போஸ்டல் அக்கௌண்ட் ஃபார்ம்னு கேளுங்க. பணம் கட்டுற ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை வாங்கி 36, 35, 38, 89, 63 இந்த அக்கௌண்ட் நம்பர் கட்டணும்னு சொல்லுங்கள். உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே கட்டலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காரியம் கட்டாயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக கட்டலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, இன்றைக்கி எத்தனை பேர் இருக்க இடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, உடுப்பதற்கு உடையில்லை என்று கண்ணீர் வடிக்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஆனால் இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறீரே. அதற்கு உதாரணமாய் காட்டில் உள்ள புஷ்பங்களை பாருங்க, மலர்களை பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையிலே கூனி குறுகி இருக்கிறார்களோ, பிறர் சொன்ன சொல்லினாலே, நிந்தையினாலே, அவமானத்தினாலே, சில நேரம் சுயஜனத்தால் அந்நிய ஜனத்தால் வருகிற தீமையான வார்த்தைகளினாலே, இன்னைக்கு எத்தனை பேர் புருஷன் வைகிற வார்த்தையை கேட்டு சோர்ந்து போன மனைவிகள் உண்டு. பெற்ற பிள்ளை தாயை தரக்குறைவாய் பேசினதுனால மனம் வெதும்பின தாய்மார்கள் உண்டு. ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.